இது கஸ்டம் மெட்லைஸ் நான் உங்கள் ஜாய் வச்சு நார்மலாக ஒரு ஃபோலோவுடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது லோ பீம் ஹை பீம் தனித்தனியாக இருக்கும். இது என்ன பண்ணுறோம்னா ஹாலோஜன் பல்ப் தனித்தனியாக எக்ஸ்ட்ரா பல்ப். இதில் வந்து நம்ம லோ பீமில் ஒரு ப்ரொஜெக்ட் மாட்டி ஒரு 5D ரிங் மாட்டிருக்கோம். ஹை பீமில் பார்த்தீங்கன்னா ஒரு LED மாட்டோம். ஓகேவா? இது லோ பீம் வந்து ஒரு 5D ரிங் வந்து மல்டி கலர். அதை தாண்டி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ட் உள்ள ஒரு டெபிலே மாட்டிருக்கோம். இது வந்து 2 டைப்பா பண்ணிருக்கலாங்க. இது வந்து டபுள் பீம்ல வர எல்லா ப்ராடக்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த லோ பீம்ல ஒரு பைஎல்டி ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணுங்க. அதோட அவுட்புட் தான் பார்க்க போறோம். இந்த த்ரோ பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிட்ல நான் எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு கண்ணுக்கு இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா என்னோட மிரர்ல நீங்க பார்க்கலாம். நான் அப்படி ஆப்போசிட் நடந்து போறேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் போனா கூட உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏன் டிஸ்டர்ப் இல்லாம காமிக்கிறேன். அந்த பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு கண்ணுக்கு எது டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் என்ன அட்வான்டேஜ்னா ஆப்போசிட்ல இருக்கும் ரைட் டிஸ்டர்ப் இல்லைன்னா உங்க வெளியும் கிளியரா இருக்கும். அதை தாண்டி உங்களோட ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஹை பீம் பாத்தீங்கன்னா பாருங்க ஹை பீம் வந்து ஒரு வைடா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஷேடு கூட தெரியல பாருங்க. அந்த மாதிரி ஹை பீம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் பிளாக் கலர்ல இருக்கும். பியூர் ஒயிட் இல்ல வார்ம் கலர். ஏன் வார்ம் கலர் சூஸ் பண்றோம்னா உங்களை நீங்க ரெய்னிங் ஏதாவது ஃபாக்ல போனா கூட உங்களுக்கு த்ரோ உங்களுக்கு அவுட்புட் சூப்பரா இருக்கும். அதுக்கான வார்ம்